ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 4 வர் யூ சீசன் 2 எபிசோட் 3 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ நம்ம எபிசோட்குள்ள போலாமா? எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே தைப்பொண்ணு தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே ஃபன்னுக்கு எப்பயும் போல லெட்டர் எழுதிட்டு இருக்கான். பாவை வேற வெளியே அனுப்பிட்டான்ல, அதை பத்தி தான் பேசுறான். நான் யாரெல்லாம் ரொம்ப லவ் பண்ணணும், என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவங்க இப்ப என் பக்கத்துல இல்ல. அட்லீஸ்ட் அப்பாவை என்ன கொஞ்சமாவது லவ் பண்ண ஆரம்பிப்பாருல, பாதான் என்னை வெறுத்தாச்சு. எனக்கு நீங்க யாருமே இல்ல. நான் செத்து போனா கூட யாருமே எனக்காக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இந்த உலகத்துல நான் வெறுக்கிற ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தா அது நான் மட்டும்தான் அப்படின்னு அவன் எழுதிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே அவன் காலேஜுக்கு வரான். யார்கிட்டயும் பேசாம ஒரு மாதிரி தான் இருக்கான். ஃபன் கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், கண்டிப்பா எல்லாமே சரியா மாறும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே அவன் கிளாஸ்க்கு வரும்போதே அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்பதான் ஃபர்ஸ்ட் அவன் டெரை மீட் பண்றான். டெருக்கிட்ட இவன் தான் போய் பேசுவான். அப்படியே டெரும் இவனும் க்ளோஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. நீ ஃபர்ஸ்ட் இயர் தானான்னு சொல்லி கேட்க, ஆமா. நீயும் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. சரி, ஓகே. அப்ப நம்ம 2 பேரும் பேர் எழுதிடலாமா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் ஈஸ்டர் தான் என்னோட ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்லி 2 பேரும் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க போனாலும் ஒன்னாதான் போறாங்க. காஃபி குடிக்கும் போது கூட ஒன்னாதான் இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, உனக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். என்னோட ரூம்மேட், அவன் பேரு நார்த் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நார்த்தை காணும்னு தேடிட்டு இருக்கான் டெரு. அங்க பார்த்தா நம்ம நார்த் பையன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சும்மா வேற மாதிரி இருக்கான். பாக்கறக்கே சார் செமையா இருந்தாரு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒண்ணுமே தெரியாத குட்டி பையனாட்ட இருப்பான். அதாவது பாக்குறக்கு அப்பாவி பையன் மாதிரி கேம் விளையாண்டே சுத்திட்டு இருந்த நம்ம நார்த் இதுல டோட்டலா வேற மாதிரி இருக்கான். சாக்லேட் பாய் மாதிரி ஃபீல் பண்ணிட்டு நடந்து வரான். பாத்தியா, பேயை பத்தி பேசும்போது பேய் வருது பாரு அப்படின்னு சொல்லி டேரு சொல்ல, அதுக்கப்புறம் நார்த்தும் டைப்போனும் இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க. இதுதான் என்னோட ஃப்ரெண்டு பூன், இவன் தான் என் ரூம்மேட் நார்த், என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, டே என்னடா இப்படி சொல்ற, நல்லா சொல்றா, என் பேரை கரெக்டா சொல்றான்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எப்பயும் போல நம்ம டெரு நார்த்தும் சாப்பாட்டுக்கு அடிச்சுக்குவாங்கல்ல, இன்னைக்கு காஃபிக்கு அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் காஃபில சுகர் அதிகமா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், நான் வெட்டினரி அப்படின்னு சொல்லி 3 பேரும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. நீ எங்க இருந்து வரேன்னு சொல்லி தாய்ப்பொன் கிட்ட கேட்க, நான் புக்கட்னு சொல்றான். அப்போ உனக்கு சதன் தாய் தெரியுமான்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்றான். தெரியாதா, என்ன இப்படி சொல்ற, எனக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பேசுறான். டே நீ பேசுறதுக்கு சப்டைட்டில்ஸ் போடணும், எனக்கே கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு சொல்லி டேரு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அது பேசுற லாங்குவேஜ் வேற சுத்தமா டைப்போனுக்கு புரியல. அவனும் ட்ரை பண்ணி பேசிட்டு இருக்கான். இப்படியே ஒரு வழியா இப்ப டைப்போன் கொஞ்சம் எல்லாரும் கூட மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டான். லைட்டா ஃபன்னு கிட்ட இருந்து கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சான்ல, இப்ப அந்த ஃபீலிங்ஸ் கம்மி ஆகுது. ஃபன்னுக்கு லெட்டர் கூட எழுதுறான். நான் இப்ப டோட்டலா மாறிட்டேன் தெரியுமா, நீ நினைச்ச மாதிரி தான் இருக்கேன்னு சொல்ல, கிளாஸ்ல அப்படியே ஜாலியா எல்லாரும் கூட விளையாடுறதுன்னு இருக்க. அதுக்கப்புறம் ஒரு டைம் சீசன் 1ல அட்ரஸ் தெரியாம மாத்தி போயிருப்பானுல, அதான் டைப்போன் இருக்க ஃபா கூட பிக்கப் பண்ண வருவானே, அதே மாதிரி ஃபாமையும் டைப்போனையும் பிக்கப் பண்ண அங்க ஃபா வரான். எனக்கு தெரியலடா அட்ரஸ், இந்த பக்கம் போறதுக்கு பதிலா அந்த பக்கம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்க டெரோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி ஃபா அங்க வந்து நிக்கிறான். டைப்போனுக்கு அப்படியே ஃபாவை பார்த்தனே ஒரு மாதிரி இருக்கு. எப்ப நான் தொலைஞ்சாலும் என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் வந்துருவாருங்கிற மாதிரி ஃபாவை பார்த்துட்டே இருக்க, ஃபா அங்க இருக்க ஃபாமை பார்த்து மட்டும் தான் சிரிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கொஞ்சம் ஒன்னா மிங்கிள் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஹில்லு டேரு அவங்க 2 பேரும் பேரு, நார்த்தும் நம்ம ஜோகனும் பேரு. ஸோ எல்லாரும் கூட மிங்கிள் ஆகுறதுனால நம்ம டைப்போனும் இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ற மாதிரி இருக்கு. ஹில்லோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே மீட் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வருது. அப்ப கூட அவனும் ஃபாவும் பேசிக்கிறதே இல்ல, மூஞ்சிய பார்த்து 2 பேரும் முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு வழியா கிளாஸ் முடிஞ்சது என்ன பண்ண போறேன்னு ஃபார்ம் கேட்கறான் நம்ம டெரு கிட்ட. என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குடா. இல்ல அப்புறம் எனக்கு நிறைய டியூட்டர் சொல்லி தரேன்னு சொல்லியிருக்காங்க, நீயும் வரையா டியூட்டரிங்க்கு அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற டைப்போனை பார்த்து இவன் கேட்கறான். டைப்போன் யோசிச்சிட்டே இருக்க, நீ வேற டிபார்ட்மெண்ட் மாறுறேன்னு சொன்னில, சோ அதனால நீ வா, நீயும் வந்து பழகிக்கோ, உனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்லன்னு சொல்ல, ஃபார்ம் நீ இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியும், நீ உன் கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போவேன், நீ போ, நான் வேணா போறேன்னு சொல்ல, எனக்கு தெரியாதா, நீ மட்டும் படிக்கவா போற, நீயும் பாய் ஃப்ரெண்டை பார்க்க தானே அங்க போறேன்னு சொல்லி ஃபார்ம் ஓட்டிட்டு இருக்கான். இல்லடா நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான் டைப்போன். நீ வந்தா நல்லா இருக்கும், பேசாம வா, இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடலாம், நம்ம 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே காமெடி பண்ணிட்டு டேரு போக அவனை ஃபாலோ பண்ணிட்டு டைப்போனும் அங்க இருந்து கிளம்புறான். அப்புறம் அந்த ஃபார்ம் தான் போங்கடா நீங்களும் அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் தனியா பிரிஞ்சு போயிட்டான். அதுக்கப்புறம் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லி டைப்போனை வர சொன்னாங்கல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா நம்ம நார்த் பையனும் ஜோகன் பையனும் கியூட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க.
அவனுங்க கியூட்டான ரொமான்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைப்புன்னு அப்படியே போக அவனையும் மீறி ஒரு சேரை தள்ளி விட்டுட்டான். 2 பேரும் டக்குன்னு பார்த்துட்டு மற்றவங்க எல்லாம் எங்கன்னு சொல்லி கேட்க வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஐயோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. இவங்க 2 பேருக்கு அதுக்கு மேல வெக்கம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஜூஸை குடிச்சிட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம் அங்க சீனியர் ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஆக்சுவலி ஃபாவும் அங்கதான் இருக்கான். டைப்புன்னு அப்படியே ஃபாவா பார்த்துட்டே இருக்கான். அவனும் லைட்டா இவனை பார்க்க 2 பேரும் கண்ணிலேயே கொஞ்ச நேரம் பாக்குறாங்க. ஆனா எதுவும் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டாங்க. 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் போல. அப்புறம் தைப்பொண்ணுக்கு ஆன்டி நுவான் கிட்ட இருந்து போன் வருது. உங்க அப்பா வீட்டை வித்துட்டாருல, சோ அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே அவர் எடுத்துட்டாரு. உன்னோட திங்ஸ் மட்டும் கொஞ்சம் இங்க இருக்கு, உனக்கு அது தேவையான்னு சொல்லு. அப்பா அது வேண்டாம் தூக்கி போட்டுருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு புரியல, நான் அப்படியே வச்சிருக்கேன் அப்படின்னு ஆன்டி சொல்றாங்க. ஆன்டி நான் எனக்கு இப்ப காலேஜிற்கு வர முடியாது, சோ அதனால நீங்க வைங்க, நான் இடையில வந்து அதை எடுத்துக்கிறேன் வீக்கெண்ட்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஆன்டி சரி ஓகேப்பா நீ வந்து எடுத்துக்கோ, உன்னோட திங்ஸ்லாம் நான் இங்க பேக் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு ஆன்டி சொல்ல அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஃபன்னோட போட்டோவை பார்த்துட்டு ஃபன் பாத்தியா நம்மளோட மெமரிஸ் எல்லாமே அங்கதான் இருக்கு, அதெல்லாம் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டாங்க, ஆனா அது அப்படியே தானே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் வீக்கெண்டும் வந்துருச்சு போல. அவன் புக்கட்டி போய் கிளம்பிட்டான் அங்க அவனோட திங்ஸ் எடுக்கிறதுக்காக. போகும்போதெல்லாம் ஃபன்னை பத்தி திங்க் பண்ணிட்டு ஃபாவை பத்தி திங்க் பண்ணிட்டே தான் போவான் போல. ஆன்டி தான் இவனை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஃபன்னை பாக்குறக்காக தான் போறாங்க. அங்க போய் ரொம்ப ஃபீல் பண்ண ஆன்டி தான் சொல்றாங்க, நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ யாரையும் ஹர்ட் பண்ணல, நீ அதையே யோசிச்சுட்டே இருக்காத, உன்னோட வலி உனக்குள்ள ஏதா இருக்குன்னு எனக்கு தெரியும், இதை பத்தி நீ யோசிக்கவே வேணாம், நீ எந்த தப்போ பண்ணலன்னு சொல்லிட்டு ஃபன்னுக்கு பூ வச்சுட்டு ஃபீல் பண்றாங்க. ஃபன் அவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆன்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. அப்புறம் அங்க நம்ம தைப்பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவனும் கையில ஒயிட் கலர் ரோஸ் வச்சிருக்கான். அவனும் வச்சுட்டு ஃபன்னுக்கிட்ட அப்படியே உட்காந்து பேசுறான். நான் திரும்ப வந்துட்டேன் உன்னை பாக்குறக்கு, நீ என்ன மிஸ் பண்ணியா? சாரி, முன்ன மாதிரி என்னால அடிக்கடி வந்து உன்னை பார்க்க முடியல, ஏன்னா நான் ரொம்ப தூரம் போயிட்டேன். எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டிப்பா நான் வந்து உன்னை பார்ப்பேன், சரியா? நீ நல்லா இருக்கீல? எல்லாமே கனவு மாதிரி இருக்கு உன்னை பத்தி யோசிக்கும் போது, நீ சீக்கிரமா வந்து என்னை பார்க்கவா சரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றான். ஆன்டிக்கு புரியுது அவன் ஃபீல் பண்றாங்கிறது. என் மேல நீ கோவப்படல, கோவப்பட மாட்டேல, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேலன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆன்டி கம்ஃபர்ட் பண்றாங்க. நீ அழுகாத, ஒண்ணும் இல்லை வா அப்படின்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க வந்து பார்த்தா நிறைய பாக்ஸஸ் எல்லாம் இருக்கு, இவனோட திங்ஸ், அப்புறம் அங்க ஃபன் இவனுக்காக வாங்கி கொடுத்த திங்ஸ்னு நிறைய இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு தைப்பொண்ணுக்கு. அப்படியே அவனோட மெமரிஸ் எல்லாம் திரும்ப வர்ற மாதிரி இருக்கு. சோ இதெல்லாம் நீ எடுத்துக்கிறியான்னு சொல்லி கேட்க, ஆமா இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், இது எல்லாத்தையும் அவங்க டொனேட் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போனாங்க, எனக்கு தான் மனசே கேட்கல, உனக்காக எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு இது பிடிக்கும்லன்னு சொல்ல அவங்க டொனேட் பண்ண சொன்னது எல்லாத்தையும் டொனேட் பண்ணிடுங்க, ஏன்னா ஃபன்னோட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் டொனேட் பண்ண சொல்லிட்டு இவங்க சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதை மட்டும் இவன் எடுத்துக்கிறேன்னு சொல்றான். அப்புறம் உன்னோட சின்ன வயசு கிஃப்ட்ஸ் நிறைய இங்க இருக்கு, சோ இங்க இருக்கு, நீ அவங்க பையன் இல்ல கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அப்படியே டைப்புன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உன் அம்மா உனக்காக சென்ட் பண்ண கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. ஆக்சுவலி இவங்க அப்பா போல இல்ல இவன் அடாப்டிவ் சைல்டான்னு தெரியல, ஆனா இவங்க அம்மா வந்து இவனை விட்டுட்டு தான் போயிருக்காங்க. இவன் இங்க இருக்கான்னு இவங்க அம்மாக்கு தெரியும். இவனுக்கு ஒரு பர்த்டேக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இவன்கிட்ட காட்டக்கூடாதுங்கிறக்காக அப்பா அம்மாவும் தூக்கி போட்டு ஒழிச்சிருவாங்க போல. சோ அது எல்லாத்தையும் கையில கிடைச்சதெல்லாம் ஆன்டி எடுத்து இவனுக்காக சேவ் பண்ணி பாத்திரமா வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. உன்னோட ஒரு பர்த்டேக்கும் உன் அம்மா உனக்காக கொடுத்த கிஃப்ட்னு சொல்ல, என் அம்மா நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன லவ் பண்றாங்க, அது மட்டும் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே இவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்புறம் அந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட காண்டோல வந்து அடிக்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் இவனுக்கு டெரிக்கிட்ட இருந்து போன் வருது, டே ஒரு பார்ட்டி பண்ண போறோம், ஒழுங்கா கிளம்பி வா, என்ன புக்கெட்ல இருந்து வந்துட்டியான்னு சொல்லி கேட்க ஆல்ரெடி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். சரி என்ன பார்ட்டி? சும்மா தாண்டா பார்ட்டி, அப்புறம் ஹில்லோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கோம், ஸோ நீயும் வா, எல்லாரும் இருக்காங்க ஜாலியா இருக்கும்னு சொல்ல அது வந்துன்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். ஏன்னா ஃபா வருவான்ல அதுக்காக திங்க் பண்றான். அதுக்கப்புறம் சரிடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து ஃபாவை தான் காட்டுறாங்க. ஃபாவும் ஹில்லும் பேசுறாங்க. ஹில் ஃபாவை இன்வைட் பண்ண நான் வரல அப்படின்னு அவன் சொல்லிடுறான். ஏன்னு கேட்க எனக்கு வர வேண்டாம்னு தோணுது அப்படின்னு சொல்ல, ஏன் அங்க டைப்பொன் வருவான் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்க, ஆமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, நீ அவன் கிட்ட பேச ட்ரை பண்ணியா? இல்ல ட்ரை பண்ணல, பட் வேண்டான்னு தோணுது, அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்ல, சரி நான் அவன் கிட்ட நீ பிஸியா இருக்கன்னு சொல்லிடுற அப்படின்னு சொல்லி சமாளிக்க போனை கட் பண்ண உடனே அப்படியே ஃபா திங்க் பண்றான். 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்களே, நீ ரொம்ப அழகா சிரிக்கிற, உன் சிரிப்பு
ஷேப் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபா சொல்லியிருப்பான்ல, அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட்டு பார்ட்டிக்கு எல்லாரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எல்லாரும் அங்க இருக்காங்க, ஃபா மட்டும் வரல. அவன் வருவானான்னு சொல்லி தைப்புன்னு பார்த்துட்டே இருக்க கரெக்டா அர்த்தித் கேக்குறான், எங்கடா அவனை காணும், அவன் ரொம்ப பிஸியா இருக்கானான்னு. அவன் எங்க போனான்னு யாருக்கு தெரியும், அவன் வரமாட்டான், பிஸியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன நீ அமைதியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தைப்புன்னு பார்த்துட்டே இருக்க. திடீர்னு பார்த்தா ஃபாங்க வந்து நிக்கிறான். ஃபாவை பார்த்துன்னு, டேய் வரமாட்டேன்னு சொன்னேன், ஏன்டா வந்த? எனக்கு பெட்டரா இருந்தது அதான் வரணும்னு தோணுச்சு வந்துட்டேன். ஏய் ஆர்த்திக் எந்திரடா, நான் இங்க உட்காருன்னு சொல்ல, ஏன்டா அங்க அவ்வளவு இடம் இருக்குது, அங்க போய் உட்காரு அப்படின்னு சொல்ல, நான் இங்கதான் உட்காருவேன் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலி எதுக்கு, நான் தைப்புன்னு ஆப்போசிட்ல உட்கார்ந்துருக்கான், அவனுக்கு ஆப்போசிட்ல உட்கார்றதுக்காக தான் நம்ம பாப்பையும் அங்க உட்காருன்னு சொல்ல, பாவி பையலைங்கிற மாதிரி அவனோட பிளேட்டை தூக்கிட்டு ஆர்த்திட்டு அந்த பக்கம் போயிட்டான். அப்புறம் தைப்பூனுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு தைப்பூன் கிட்ட, ஏய் நீ எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி ஃபா கேட்க, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்றான். எதுவுமே பேசல தைப்பூன். அவனும் கொஞ்சம் சைலண்டா தான் இருக்கான். ரெண்டு பேருக்கு பேசுறதுக்கு சையா இருக்கும் போல இருக்கு. அடுத்து ஸ்ரிம்ப் சாப்பிட்றியான்னு சொல்லி எல்லாரும் ஸ்ரிம்ப் எடுத்து அப்படியே மாத்தி மாத்தி ஷேர் பண்ணிக்க, எப்பயும் போல சாப்பாட்டுக்கு நம்ம நார்த்தும் டெய்லரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க ஹில்லுக்கு ஒரு மாதிரி காமெடியாவே இருக்கு. அப்புறம் இங்க இது எல்லாத்தையும் பார்த்து தைப்பூனும் சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் அவனுக்காக ஸ்விம்ப் எடுத்து பீல் பண்ணி அப்படியே தைப்பூனுக்கு பிளேட்ல வச்சுட்டு ஃபாவனை பார்த்துட்டே இருக்க அவனுக்கு ஷாக்கா இருக்கு. அது வந்துன்னு சொல்ல, உனக்கு பிடிக்கும்ல சாப்பிடுன்னு சொல்ல, தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவன் அமைதியா இருக்கான். பாத்தியாடா அவனுக்கெல்லாம் ஸ்ட்ரிம்ப் எல்லாரும் பீல் பண்ணி கொடுக்குறாங்கிற மாதிரி டெரோன்னு அர்த்தம் முணங்கிக்கிட்டே இருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா 3 பேரும் வந்தாச்சு. சீனியர் எல்லாம் அங்க இருக்க, ஜூனியர் பசங்க வெளியே வந்துட்டாங்க. பில் அவனுக்கு தலையில கட்டியாச்சுல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நார்த்தும் டெரோம் தைப்பூன் கிட்ட கேக்குறாங்க, உன்கிட்ட நான் ஒண்ணு கேட்கணும், அதுக்கான பதில் சொல்லுவியா? என்னது? சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுவியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கும் பாக்கும் இடையில என்னதாண்டா போய்கிட்டு இருக்கு சொல்லுன்னு சொல்ல, அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு சொல்லி ஆரம்பிக்க, சொல்லு கேட்க ரெடியா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பேரும் க்ளோஸா போறானுங்க. அது வந்துன்னு சொல்லி டைப்புன்னு ஆரம்பிச்சிட்டே இருக்கான். சொல்லுடான்னு சொல்ல, அது என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹில்லு வந்துட்டான். அங்க பார்த்தா எல்லா சீனியர் பசங்களும் வந்துட்டாங்க. அட பாவிகளா, கேட்க முடியலங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு. நார்த்து கிட்ட ஜோகன், என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தா, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் கிளம்பிட்டான். பாய் சொல்லிட்டு அவங்கவுங்க பேரோட எல்லாரும் போறாங்க. சோ அங்க பூன் ஃபா 2 பேரும் இருக்காங்க. அவனை பார்த்துக்கிட்டே இவன் இருக்கான், எதுவுமே பேசல. ஒரு செகண்ட் கண்ணு மட்டும்தான் பாத்துக்குது, மத்தபடி பேசுற மாதிரி தெரியல. அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் தான் டைப்பூன் நல்லா தூங்கிட்டு இருக்க, யாரோ கதவை போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. டே எவனா அவன் இன்னாரத்துக்கு கதவை தட்டுறாங்கிற மாதிரி இவனுக்கு கடுப்பா இருக்கு. டென்ஷனா போய் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா, நான் கூட ஃபா தான் வந்திருப்பான்னு எதிர்பார்த்தா அங்க ஃபா கிடையாது. அங்க பார்த்தா இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க. நாங்க வந்துட்டோம்னு சொல்லி கத்திட்டு அவங்க வந்து நிக்கிறாங்க. உடனே டேரு சொல்றா, என்னால உன் ஸ்டோரியை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தான் நார்த்தையும் டவையும் கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல, அடப்பாவி என்னை பத்தி ஃபா பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி வந்தீங்களா? ஆமான்னு சொல்ல, வந்து தொலைங்கிற மாதிரி உள்ள அவனை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நடுவுல ஸ்நாக்ஸை வச்சுட்டு அப்படியே உட்காந்து எல்லாரும் அவங்களோட பிரச்சனையை பேசுறாங்களோ இல்லையோ சாப்பிட ஆரம்பிக்கிறான்னு டெரு. நார்த் அவன்கிட்ட, ஏன்டா தின்னுகிட்டே தான் இருப்பியான்னு சொல்ல, பேசாம இருடா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசும்போது நல்லா இருக்கும்ல, இந்தா உனக்கு வேணா நீ சாப்பிடுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கான். டே ஸ்டோரியை கேட்கத்தான் வந்தோம், சரி முதல்ல சொல்லு, 2 பேருக்கு இடையில என்னதான் நடந்தது சொல்லுடா அப்படின்னு சொல்ல, அது ஒரு பெரிய கதை, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நீ என்னடா பண்ண சொல்றான்னு சொல்ல, அதான் நானுன்னு சொல்றேன்ல, என்னோட கதையை பத்தி தான் சொல்றேன், சொல்லி தொலையண்டாங்கிற மாதிரி நார்த்து சொல்ல, அது ஒரு பெரிய கதைடா அப்படின்னு சொல்ல, சொல்றியா இல்லையா? அது ஒரு சீக்ரெட், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. பெரிய சீக்ரெட்டா? ஆமா ரொம்ப பெரிய சீக்ரெட், யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா அது நம்ம ஃபாக்கு தெரியவே கூடாதுன்னு சொல்ல, சரி ஓகே சொல்லுன்னு சொல்ல, அவனை ஹேட் பண்ற மாதிரி நான் தான் நடந்துக்கிட்டேன்னு சொல்ல, என்னடா சொல்றேங்கிற மாதிரி டவ் கேட்கிறான். ஆமா அது ஒரு பெரிய கதைங்கிற அந்த கதையை சொல்றியா இல்லையா, சொல்லி தொலைங்கிற மாதிரி இவங்க கேட்டுட்டே இருக்க, நடந்த கதை எல்லாத்தையும் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லி முடிச்சாச்சு. ஸோ அதே டைம்ல இங்கே பார்த்தா நம்ம அங்க இருக்க ஸ்கையை போட்டோ எடுத்து ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே அனுப்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு தான் ஸ்கைனா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ எல்லா கதையும் சொல்லி முடிக்க, ஓ இதனாலதான் உனக்கு ஸ்கைனா ரொம்ப பிடிக்குமாங்கிற மாதிரி டெரு கேட்குறான். ஆமான்னு சொல்ல, ஏன்டா உங்க அப்பா இப்படி பண்றாரு, உங்க அப்பா ரொம்ப மோசம் தெரியுமான்னு சொல்ல, நான் என்ன பண்றது, அப்பா சொல்றது கேட்டுதான் ஆகணும்னு சொல்ல, நீ எதுக்கு அப்பா சொல்றதை கேட்குற, எனக்கு உன் மேல சரியான கோவம், அதெல்லாம் நீ கேட்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுன்னு சொல்ல, எனக்கு என்ன பண்றது, எனக்குன்னு இருக்கிறது அப்பா மட்டும் தான், அவர் சொல்றதை நான் கேட்டுதானே ஆகணும், வேற வழி இல்லைன்னு சொல்ல, ஏன்டா இப்படி இருக்க, நான் சொல்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு சரியா, வா குரூப் ஹக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு 3 பேரும் ஹக் பண்றாங்க. நார்த்தை விட்டுட்டு, ஏய் நான் சொல்ல, வாடா நீயும் ஹக் பண்ணிக்கோன்னு சொல்ல 4 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க.
அப்புறம் ஃபன் கூட இருக்க போட்டோஸ்லாம் பார்க்குறான் நான். இதான் ஃபன்னாடா அப்படின்னு சொல்ல, ஆமான்னு சொல்ல, சரி உங்ககிட்ட போட்டோஸ் இருந்தா கூட அப்படின்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வாங்குறான். எதுக்குன்னு சொல்லி கேட்க, இதுக்கப்புறம் ஃபன் மட்டும் இல்ல, நானும் உங்க கூட இருக்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாரோட போட்டோவே அப்படியே ஒட்டி வச்சு பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா படிக்கும்போது மூஞ்சியை பார்த்தா எனக்கு படிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி டைப்புன்னு கேட்கறான் நாரதை பார்த்து. டே பேசாமரா, இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல அப்படின்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்கா, ஃபாவை பத்தி என்ன திங்க் பண்ண போறேன்னு சொல்ல, எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா எனக்கு ஃபாவை பார்க்காம ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி இப்போ என்னதான் பண்ற சொல்லு, நான் மட்டும் ஃபாவோட இடத்துல இருந்தா மூஞ்சில ஒரு குத்து குத்துவேன் தெரியுமான்னு ஆறுத சொல்ல, எனக்கு புரியுது நான் தப்பு பண்றேன்னு தெரியுது, ஆனா என்ன பண்றது, மறுபடியும் ஃபா கிட்ட ஏதாவது பேசணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நார்த் அவன் மூஞ்சில லைட்டா ஒரு குத்து குத்துற மாதிரி பக்கத்துல போறான். மறுபடியும் ஃபா கிட்ட எல்லாத்தையுமே சரி பண்ணணும், அப்பாவை பத்தி நான் அப்புறமா திங்க் பண்ணிக்கிறேன், இதை பத்தி எதுவும் பண்ணல, ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கடா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா, நான் ஃபாவை எழுந்துருவணும்னு பயமா இருக்குன்னு சொல்ல, வேணா ஒண்ணு பண்ணலாம், உனக்கு நாங்க ஹெல்ப் பண்றோம், நீயும் ஃபாவும் சேர்றதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, சரி இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையே, ஏதாவது ஒரு திங்க் பண்ணியே ஆகணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்ப டைப்புன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சரிடா ஏதாவது ஐடியா கிடைக்கும், நம்ம ஐடியா கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணலாம், பேசாம நம்ம பாக்கிட்ட போய் டைரக்டாலாம் பேசினா அவரெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்ல, அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் இவங்க டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பாக்கிட்ட பேச ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அப்புறம் அங்க பார்த்தா அவனுக்கு எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு பிடிக்கும் அதனால வாங்கிட்டு வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஏன்டா பாக்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு ஒரு வழி சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் ஏதாவது பண்ணுன்னு சொல்ல, அப்படியே எல்லாரும் சேர்ந்து, அதாவது இவன் தான் டைரக்டா போய் பாக்கிட்டே பேச முடியாது, அவனுக்கு பிடிச்சதெல்லாம் கொடுத்து அவனை லைட்டா இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் இவன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இவன் திங்க் பண்றான் போல. ஸோ அதனால ஸ்டிக்கி நோட்ல ஏதாவது எழுதி அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்க காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன எழுதுறதுன்னு ஒன்றும் புரியல, இப்படி எழுதலாமா அப்படி எழுதலாமா அப்படின்னு சொல்ல, ஹேண்ட் ரைட்டிங் தெரியக்கூடாதா, இல்ல தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு எது எழுதிட்டு இருக்காங்க. ஸோ என்ன பண்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, டே வேணா ஒன்று பண்ணலாம், நான் சொல்ற மாதிரி எழுதுறீங்களா அப்படின்னு நார்த் ஒரு ஐடியா கொடுக்குறான். அது சுத்தமா நிறைய நல்லாவே இருக்க மாதிரி தெரியல, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு எழுதுன்னு சொல்ல, எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு அவனும் ஒரு ஸ்டிக்கி நோட்ல எழுதி அதை ஒரு கவர்ல போட்டு ஒட்டியும் வச்சுட்டான். இதை கொண்டு போய் கொடுக்கணும், என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்க, இவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு வேற இடமே கிடைக்கல, ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க ரெஸ்ட் ரூம் போற வழியில. ஸோ அங்க பார்த்தா கரெக்டா அர்த்திட் போறான். இப்ப அர்த்திட் கிட்ட இதை கொண்டு போய் டைரக்டா கொடுத்தா கொண்டு போய் கொடுப்பானா இல்லையான்னு தெரியல, என்ன பண்ணலாம், ஒண்ணு பண்ணலாம், அங்க வச்சுட்டு ஓடி வந்துரு, அர்த்திட் அதை எடுத்துட்டு போய் ஃபா கையில கொடுத்துருவான், ஏன்னா ஃபாவோட பேர் தானே நீ போட்டிருக்க அப்படின்னு சொல்ல, நல்ல ஐடியா தான் கூட, நான் போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு நார்த்தி ஏதோ கொல்லக்கூட்ட தலைவன் எல்லாம் போவாங்கல்ல அந்த மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு போறான். அவன் போறது எல்லாமே காமெடியா தான் இருக்கு. அங்க சுச்சு போயிட்டு இருக்கவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இலை ஒண்ணு வச்சு மூஞ்சிய மறைச்சிட்டு போனா அதான் பெரிய ஹைலைட். அங்க வச்சுட்டு குடு நான் ஓடி வந்துட்டான். கரெக்டா ஆர்த்திட்டு சுச்சு போயிட்டு வெளியே வந்து பார்க்க அங்க இருக்கிற கவரை பாக்குறான். அதுல பார்த்தா ஃபாவோட பேர் போட்டிருக்கு. ஓ இது ஃபாக்கான கவரா, சரி ஓகே எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு அவனையும் எடுத்துட்டு போக இவனுங்கெல்லாம் ஒளிஞ்சு எட்டி பாக்குறானுங்க. பக்கத்துல யாரையும் காணும், சரி ஓகே கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த பேகை தூக்கிட்டு ஆர்த்திட்டும் அந்த பக்கம் போயிட்டான். ஒரு வழியா அது ஃபாக்கு போயிருமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்க, அவன் பார்த்தா உள்ள இருக்க சாண்ட்விட்சை சாப்பிட்டுட்டே போறான். ஐயோ சாண்ட்விச் அவன் சாப்பிட்டுட்டானேடாங்கிற மாதிரி டைப்புக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு. நமக்கு தேவை அந்த நோட்ஸ், அதை மட்டும் பார்த்தா போதும், வெயிட் பண்ணு ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க லெட்டரை பாப்பாங்களாங்கிற மாதிரி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். கண்டிப்பா பாப்பாங்கன்னு சொல்ல, அந்த பையன் ரொம்ப மோசமான பையனா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டவ் அத்திட்ட பார்த்து சொல்ல, அவன் எப்படியோ போறான் நமக்கு என்னங்கிற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. ஆக்சுவலி அடுத்த பேர் இவங்க 2 பேர் தானே, அதனால இப்பவே நம்ம சார் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு போல. அதுக்கப்புறம் இந்தாப்பா உனக்கு தான் லெட்டர் அப்படின்னு சொல்லி அந்த பேக் அங்க வைக்க, என்னது அப்படிங்கிற மாதிரி ஓபன் பண்ணி உள்ள எடுக்கிறான். உள்ள பார்த்தா சாக்லேட் மில்க் ஷேக் ஒன்று இருக்கு, அதையும் ஆர்த்திட் புடுங்கி குடிச்சிட்டான். அதுக்கப்புறம் உள்ள ஒரு நோட்ஸ் இருக்கு, அதை எடுத்து பார்க்க ஐ லைக் யூ வெரி மச் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு லைட்டா ஃபாஸ்ட் சிரிச்சுட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு தெரியாது அது வந்து டைப்புன் தான் அனுப்புனான்னு. அடுத்த நாள் நைட்டு டைப்புன் வந்து ஃபாவை பத்தி திங்க் பண்ணிட்டே இருக்கான். இது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா, லெட்டர் படிச்சாங்களா இல்லையான்னு ஒன்றும் புரியாம குழப்பத்துல இருக்க, நார்த்து கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நாளைக்கு நம்மளோட அடுத்த மிஷன் ஸ்டார்ட் ஆகுது, சீக்கிரமா நான் சொல்ற இடத்துக்கு நீ வந்துரு சரியா, அடுத்தது நம்ம என்ன பண்ணலாங்கிறத பத்தி நம்ம திங்க் பண்ணலான்னு சொல்ல, டெவில பத்தி பேசும்போது டெவிலே வந்துருச்சுப்பாங்கிற மாதிரி காமெடியா இருக்கு அவனுக்கு. சரி ஓகே நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் ரிப்ளை பண்ணிட்டான். அடுத்த நாள் பார்த்தா ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறாங்க. அங்கேயும் போய் சேம் டைம் அதே மில்க் ஷேக்கு அதே மாதிரி அதே சாண்ட்விச் தான் சூஸ் பண்றதுக்காக போய்கிட்டே இருக்கான். அங்க நம்ம டைப்பும் இவன் சும்மா இருக்க மாட்டேங்கிறான், கூட இன்னொரு பாட்டில் எடுத்து போட்டுட்டு இருக்கான். அதாவது இவனுக்கு தேவையான திங்ஸ் இவன் கலெக்ட் பண்ணிப்பான் போல. இவனுக்கு அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எதுக்குன்னு கேட்டா, பாபி
பாபிக்காக அப்படின்னு சொல்றான். அந்த பாபி யாரு தெரியுமான்னு சொல்லி இவன் பேச ஆரம்பிக்கிறான். நார்த்து பேச்சு கேட்டா கண்டிப்பா வேலை ஓடாதுன்னு தெரியுது. டைப்புன்னு அதை கண்டுக்கவே இல்லை. அந்த பக்கம் போக டே பாபியை பத்தி சொல்ற, கேள்றான்னு சொல்ல இவன் கேட்கவே மாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் பிரெட் ஒரு பேக் எடுத்து இந்தான்னு நேரத்து போடுறான். அது தேவையில்லைன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் போடுறான். இவன் வேணும்னு மறுபடியும் பேச்சு கொடுக்குற மாதிரி அதை எடுத்து போட அவன் அது வேணான்னு சொல்லி திரும்ப போட்டுட்டே இருக்கான். அடப்பாவி கடைசி வரைக்கும் என் பிரெட் அவன் எடுக்கவே இல்லையங்கிற மாதிரி நார்த்துக்கு செம்ம டென்ஷனா இருக்கு. டைப்புன்னு கரெக்டா ஸ்மார்ட்டா மூவ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். அடப்பாவி என் பிரெட்டை நீ தூக்கி போட்டு போறியான்னு சொல்லிட்டு அந்த பிரெட்டை எடுத்துட்டு அவன் தனியா பில் போட்டு வந்துட்டான் போல. சோ அடுத்தது மறுபடியும் பேக் ரெடி பண்ணிட்டு இருக்கான். ஒரு குட்டி ஸ்டிக்கி நோட்டு அதுல எழுதிட்டு இருக்கான். சீக்கிரம் எழுதுடா, எனக்கு கிளாஸ் இருக்கு, நான் போகணும்லன்னு நார்த்து சொல்ல நல்லா இருக்கா இது அப்படின்னு சொல்லி கேட்க பரவாயில்ல நல்லாதான் இருக்கு, ஹேண்ட்ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு, பர்ஃபெக்டா இருக்கு, சரி ஒட்டி வை அப்படின்னு சொல்ல அவனும் அதை உள்ள வச்சிட்டான். சரி நான் பாபிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு சீக்கிரமா நான் போறேன் பாய்ன்னு சொல்லிட்டு நார்த் அங்க இருந்து கிளம்பிட்டான். அவன் இந்த லெட்டரை பாப்பானா இல்லையாங்கிற மாதிரி டைப்புன்னு திங்க் பண்ணிட்டே இருக்க அதுக்கப்புறம் அந்த பாபி பையன் வருவான் போல, அவன் கிட்ட கொடுத்து விட கரெக்டா ஃபாவும் கிளாஸ்க்கு வந்துட்டே இருக்க அந்த பையன் கரெக்டா வரான். இது உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க இந்தாங்கன்னு சொல்லி கவரை கொடுத்து வேகமா அந்த பையன் அந்த பக்கம் போயிட்டான். அடப்பாவி மறுபடியும் வாங்குற மாதிரி கவரை தூக்கிட்டு அப்படியே வாங்க வர ஆப்போசிட்ல பார்த்தா அறுத்திட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் இன்னொரு பொண்ணு கொண்டு வந்து ஒரு கவர் பாக்கு கொடுத்துட்டு போகுது. இப்படியே பாக்கு பார்த்தா நிறைய கவர் வந்துட்டே இருக்கும் போல இருக்கு. ஸோ இந்த கவர் மட்டும் ரொம்ப ஸ்பெஷல். எப்பயுமே இதுல மில்க் ஷேக்கு, சாண்ட்விச், அப்புறம் கூட அந்த ஸ்டிக்கி நோட் இருக்கு. இவனுக்கு தேவை ஸ்டிக்கி நோட் மட்டும்தான், அதை மட்டும் எடுத்துட்டான். இன்னைக்கு மார்னிங் வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஸ்கை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கு டே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுல எழுதியிருக்கு. அதை படிக்கும்போது பாக்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இங்க பார்த்தா சாண்ட்விச்சும் மில்க் ஷேக்கையும் குடிச்சிட்டு ஆர்த்திட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் நைட்டு இவங்க 4 பேர் குரூப் டிஸ்கஷன். பா ஏதாவது சொன்னாரான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்னும் சொல்லல, அவன் கொடுத்துட்டாங்க அந்த பக்கம் போயிட்டான். சோ நிறைய வருதுலடா, நீ தானே ஸ்பெஷலா தெரியாதுல, சோ கண்டிப்பா எல்லாமே அவனுக்கு ஈக்குவலா தானே இருக்கும்னு சொல்ல என்னோட திங்ஸ் எப்படி ஈக்குவலா இருக்கும், பாவை பொறுத்த வரைக்கும் என்னோட நோட்ஸ் மட்டும் கிடைச்சா போதும், ஜஸ்ட் என்ன நோட் பண்ணணும்னு அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் அவர் என் மேல கோபம் இல்லாம இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்ல உன்னை பார்த்தா கஷ்டமா இருக்குடா, வேணா ஒண்ணு பண்ணலாம், லைன் அடி வாங்கிட்டு டைரக்டா பேசிடலாமாங்கிற மாதிரி நாத்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். நீங்க சும்மா இருங்கடான்னு சொல்ல இது என்னோட கையில நானே எழுதல அந்த லெட்டர், அவங்க கையில ரீச் ஆனா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு டைப்புன்னு ஃபீல் பண்ண அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக எல்லாரும் ஒன்னு பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஆனா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் போல. கடைசியா நீனு தெரியும் போது கண்டிப்பா எல்லாமே சரியாயிரும், சரியா விடு, அவங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிற மாதிரி நான் அர்த்தம் சொல்றான். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், உனக்கு ஜோவை எப்ப பிடிக்க ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க அதுவா, அது ஒரு பெரிய கதை. ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சது, நான் பிடிச்ச உடனே என்னோட கியரை கொண்டு போய் கொடுத்துட்டேன், டைரக்டா சொல்லிட்டேன், அவ்வளவுதான்னு சொல்ல வேணா ஒண்ணு பண்ணு, நீயும் டைரக்டா ஃபாக்கிட்ட போய் சொல்லு அப்படிங்கிற மாதிரி டவ் சொல்றான். இல்ல நான் எப்படி போய் கொடுக்க முடியும், எனக்கு பயமா இருக்கு, முதல்ல லெட்டர் கொடுக்கணும்டா, அதுல என்ன ரெஸ்பாண்ட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி நார்த்தும் சொல்றான். இப்படி ஒருத்தர் டைப் உனக்கு மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்ணிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து இங்க மறுபடியும் லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறான். அவன் ஃபன்னுக்கு ஃபன், நான் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் தெரியுமா, எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, நிறைய சிரிக்கிறேன், நிறைய அழுகுறேன், எனக்கு என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது, ஃபாக்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிருக்கேன், என்னோட லைஃப் இப்ப டோட்டலா மாறின மாதிரி இருக்கு, நான் நிம்மதியா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல, அதை பத்தி திங்க் பண்ணிருக்க சேம் டைம் அடுத்து ஃபாவை காட்டுறாங்க. ஃபா அந்த கவர் மட்டும் ஸ்பெஷலா எடுத்து படிச்சு பாக்குறான். அதுல எழுதி இருக்குல்ல, வெதர் ரொம்ப நல்லா இருக்கு, ஸ்கை ரொம்ப கிளியரா இருக்கு, இன்னைக்கு நாள் ரொம்ப ஹாப்பியா ஸ்டார்ட் ஆகும்னு. அதை பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே லைட்டா ஒரு மாதிரி ஸ்மைல் வர ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்த நாள் எப்பயும் போல அங்க டைப்புன்னு அவனோட அந்த நோட்ஸை ரெடி பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுக்க அது ஃபாக்காக ஸ்பெஷல் கொண்டு போய் கொடுன்னு சொல்ல நார்த்தும் கிளம்பிட்டான். இந்தா இதை எடுத்துட்டு போன்னு சொல்லி அந்த பாபி கிட்ட கொடுத்துட்டு காமெடி பண்ணிட்டு இந்தா அப்படின்னு சொல்ல இதுக்கு அவன் லஞ்சு வேற வாங்கிட்டு போவான் போல இருக்கு. இவங்களோட சீக்கிரட்டுக்கு அளவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பேக்கு கையில வந்த உடனே அப்புறம் வேக வேகமா ஸ்நாக்ஸ் எடுத்து அட்டிட்டு சாப்பிட நோட்ஸை மட்டும் இவன் பார்த்துட்டு இருக்கான். இவனுக்கு அந்த நோட்ஸ் பாக்குறது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பெல்லாம் வர்ற கவர்ஸ்ல நோட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க நிறைய பொண்ணுகளா கொண்டு வந்து பாக்கு லெட்டர் அப்புறம் அதெல்லாம் கொடுக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது தண்ணி நின்று பாக்குறான் டைப்பும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. பரவாயில்ல, என்கிட்ட பேசாட்டி கூட அட்லீஸ்ட் என்னோட நோட்ஸ் அவர்கிட்ட போகுதுல, 10ஓட 11 இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, என்னோட ஃபீலிங்ஸ் அப்படிதானே அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். நீ கவலைப்படாதடா, எல்லாமே சரியாயிரும், சரியா எல்லாமே சரியாயிரும், அதை பத்தி யோசிக்காதன்னு சொல்ல அதுக்கப்புறம் பாக்கு நிறைய பேக் வர ஆரம்பிக்குது, எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பட் அவன் அதை எல்லாத்தையும் விட இதுதான் ஸ்பெஷலா நினைப்பான் போல. சாண்ட்விச்சும் மில்க் ஷேக்கையும் எடுத்துட்டு அந்த நோட்ஸை பார்க்கலாம்
பார்க்கலான்னு போக ஆர்த்திக் பையன் டக்குன்னு அந்த சாண்ட்விச் மேலேயும் மில்க் ஷேக் மேலேயும் கை வைக்க, இது எனக்கு, இதுக்கப்புறம் இது உனக்கு நான் தர முடியாது போடா அப்படிங்கிற மாதிரி அவன் தரமாட்டேங்கிறான். டே ஏன்டா அது குடுறா எனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திக் கேட்க, இந்த 2 கவர் வச்சுக்கோ, இந்த கவர் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ஸ்பெஷலா எடுத்து பாக்குறான். அதுலயே எழுதியிருக்கு, இந்த சாண்ட்விச்சும் இந்த மில்க் ஷேக்கும் உங்களுக்காக, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, அதை பார்க்கும்போது இவனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த சாண்ட்விச் சாப்பிட்றான். அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஆர்த்திக் பையனுக்கு வாயில எச்சி ஊறுது. அட பாவி கொடுக்காம திங்குறானுங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கான். அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சைட் ஸ்டோரி, இந்தா இதை ஓபன் பண்ணி பாருன்னு சொல்லி நார்த் வேகமா தைப்பூன் கையில ஒரு கவர் கொடுக்க, அதுல மில்க் ஷேக்கும் சாண்ட்விச்சும் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் எழுதியிருக்கான். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு தைப்பூனுக்கு. ஏன்னா இவன் அவன் நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதை பார்க்கும்போது தைப்பூனுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல இருந்து கியூட்டான லவ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிச்ச கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீக் எபிசோட் கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். அதுக்கான ரீசன் பாப்பாக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால என்னால வாய்ஸ் ஓவரே பண்ண முடியல. அப்புறம் எனக்கு பர்சனல் இஷ்யூஸ் வேற கொஞ்சம் இருந்தது, அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு வரணும் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அடுத்த வீக்ல இருந்து ரிலீஸ் ஆன அடுத்த நாளே கண்டிப்பா நான் போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ.